আমাদের যে স্কুল দিলীপ মন্ডল এবং তার হারমাদ বাহিনী দখল করে নিয়েছিল সেই স্কুল இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது அது ஹிந்து குழந்தைங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. மம்தா பானர்ஜியோட ஒரு கொடூரமான ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈழத்தில் காங்கிரஸோட திமுக சேர்ந்து கூட்டணியாக 2,50,00,000 தமிழர்களை கொன்னவங்களோட எலெக்ஷன் வரைக்கும் 6 மாதம் முன்னாடியே சொன்னேன், விஜய் இவரோட தான் கை கோப்பார். அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவே பல மடங்கு பெருமையாக வேற பேசினார். எங்ககிட்ட யார் பேசினா தெரியுமா, ராகுல் காந்தியே பேசிட்டாரு அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஏன் உங்கள் காதுலேயே வராமல் 108 சீட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற சத்தியமாக எனக்கு புரியல. 2,50,00,000 தமிழர்களை கொண்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. நேற்று யார் ஃபோன் பண்ண தெரியுமா, உலகத் தலைவர் ராகுல் காந்தி அப்படிங்கிறது சொன்னதெல்லாம் உங்கள் காதில் விழுகல. ஆனால் இன்றைக்கி போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு காங்கிரஸோட சேர்ந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லி தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு கிடக்குறீங்க. ஏன்னா இவ்வளவு கேவலமாக குழந்தைங்க, அதாவது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டது இதை விட அதிகமான கஷ்டங்கள் பங்களாதேஷில் தவறான ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. தாவேக்கா வந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கற்பழிப்பு இருக்காதுனாங்களே, ஒரு தொண்டர் கற்பழிச்சார். ஒரு சின்ன குரல் விஜய் அண்ணன்ட்ட, அவருக்கு என்ன, அவருக்கூட இது தான் தேவை. டேய், என்னோட இதில் இருந்துக்கிட்டே கற்பழிச்சிருக்கேடா, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குரல் கொடுக்க முடியுமா? கேட்டால் அதுக்கு ஆட்சிக்கு வந்து தான் செய்யணுமா? ஏன் ஆட்சிக்கு வராமல் இதை செய்ய முடியாதா? சாதாரண மனுஷன் நான் குரல் கொடுக்குற மாதிரி நீங்கள் குரல் கொடுத்தால முடிஞ்சு போச்சு. 10 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க தாவேக்காலேருந்து. நீங்களே ஒரு 40 வருஷம் காமராஜர் ஆட்சியில் இல்லாத போது ஒரு 40 வருஷம் வரலாறு பாருங்க. நடிகர், அப்புறம் சினிமா டைரக்டரு, அப்புறம் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். என் வாயால் ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நடிகர் டைரக்டர் குடும்பம், இவங்களை தவிர யார் இப்போ ஆட்சி பண்ணியிருக்காங்க? இதை சொல்கிறது ஒரு பெருமையாக தமிழ்நாட்டில் இவங்க தான் 40 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு பொம்பளை தாலி கட்டி இல்லை என்னன்னா பிஸ்னஸ் பண்ணி அது மூலிமா வந்தால் ஓகே. அடுத்து யார் இவன் விஜய் வந்தானா அடுத்து யார் வர போகிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தாவேக்கா குழந்தைகளா, தாவேக்கா அடுத்து ஆட்சிக்கு வருமா? இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்துட்டிங்கன்னா தாவேக்கா பெரிய லெவலில் வெற்றி பெறுமா? நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. ஏன் பாஜகவில் யாருமே படித்தவங்க காமராஜர் ஆசைப்பட்ட மாதிரி படிச்சு